எனதன்பு சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க தங்களை நம்பும் மனப்பான்மையோட மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்துவாங்க. நேர்மையான அணுகுமுறை, உண்மைத்தன்மை இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கு. மற்றவங்களை ஊக்குவிக்கப்படுத்தக்கூடிய சக்தி இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. ஒழுங்கும் கட்டுப்பாடும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. குடும்பம், நண்பர்கள், உறவினர்களிடம் அன்பும் கவனமும் இவங்க காட்டுவாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல நிலைத்து செயல்படக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கு. மகிழ்ச்சி மற்றும் சிரிப்பை மற்றவர்களுடன் பகிர்வதில் இவங்க மகிழ்ச்சி அடையக்கூடியவங்களா இருக்காங்க. சிம்ம ராசிக்காரர்களே, நீங்க இந்த வீடியோவை இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு தற்செயலா நடக்கலங்க. இது ஒரு ரகசிய அழைப்புங்க. நீங்க இப்போ வாழ்க்கையில ஏதாச்சும் மாறாதான்னு காத்துட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல செய்தி, ஒரு சேஞ்ச், ஒரு சுப காரியம். ஆனா என்ன ஆச்சு? அந்த நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரியும். ஆனா கடைசி நிமிஷத்துல கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுங்க. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாம மனவலியோட நான் என்ன தப்பு பண்ணேன்னு கடவுளிடம் கத்தி அழுதுருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜங்க, இந்த தடை, இந்த கஷ்டம், இந்த மன அழுத்தம் இதெல்லாம் உங்களை தோக்கடிக்க வரலங்க, உங்களை எழுப்பத்தான் வந்திருக்குதுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்காக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. ஆனா அந்த மாற்றம் வரணும்னா நீங்க ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணுங்க. உங்க மனசுல இப்ப இருக்கிற கவலைய நினைச்சிட்டு உங்க குலதெய்வம் பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மறக்காம உங்க ஊர் பெயரையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இன்னும் நீங்க நம்ம குடும்பத்துல ஜாயின் ஆகலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே சேர்ந்துக்கோங்க. வாங்க இன்னைக்கு உங்க விதிய மாத்த போற சிம்ம ராசி பலனுக்குள்ள நாம செல்வோங்க. காலபுருஷ தத்துவத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட சிம்ம ராசி. சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த எதற்கும் அஞ்சாத சிங்கத்தின் கம்பீரத்துக்கு அடையாளமான சிம்ம ராசிக்கார நேயர்களே, அரசாட்சி செய்யும் குணம் கொண்ட ஆளுமைக்காரர்களே, உங்க அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானின் ஆசையும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் வெறும் ஜோதிட பலன் கிடையாதுங்க. இது உங்க பல பேரோட வாழ்க்கையில இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்துட்டு இருக்கிற ஒரு கசப்பான உண்மைங்க. நமக்கு ஏன் இந்த நிலைமை? இந்த ஒரு கேள்வி சிம்ம ராசிக்காரர்களோட தூக்கத்தை மொத்தமா கெடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் மனசுக்குள்ள இருக்கும். யாரை நம்பி இவ்வளவு அதிகாரத்தையும் பொறுப்பையும் கொடுத்தோம்? ஆனா கடைசியில அந்த கையே நம்ம சிம்மாசனத்தை ஆட்ட பாக்குதேன்னு நீங்க உள்ளுக்குள்ள கொதிச்சு போயிருக்கீங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களை பொறுத்தவரை நீங்க எப்போதுமே ஒரு கூட்டத்துக்கே தலைவனாக இருக்கணும்னு நிற்கிறவங்க. உங்களை நம்பி வர்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா நடக்கும். உங்க முன்னாடி உங்களை ஜெயிச்சுட்டு போனவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் உங்ககிட்ட அதிகமாவே இருக்குதுங்க. உங்களுடைய எண்ணம் போலவே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க யாருக்காக மகுடம் சூட்டி அழகு பார்த்தீங்களோ, நீங்க யாருக்காக உங்க கோட்டையே திறந்து வச்சீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிரா திரும்புறத உங்களால ஜீர்ணிக்கவே முடியலைங்க. நீங்க ஏற்றிவிட்ட அதே ஏணி இன்னைக்கு உங்களை கீழே தள்ளிட்டு உங்க இடத்தை பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கிறத நீங்க நம்பிதாங்க ஆகணும். வெளியில பார்க்கும்போது நீங்க எப்போதுமே ஒரு கம்பீரமான தோற்றத்தோட எதற்கும் கலங்காத இரும்பு மனுஷன் மாதிரி உங்களை நீங்களே காட்டிக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா?
தெரியுமா? உள்ளுக்குள்ள நீங்க எரிமலை மாதிரி கொதிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களை வீழ்த்தியது யாரோ தகுதியற்ற எதிரி இல்லைங்க, உங்க கூடவே இருந்து உங்க நிலையிலேயே ஒதுங்கி உங்களுக்கு கஷ்டம் வரும்போது ராஜா உனக்கு நிகர் நீதான்னு உங்க முகத்தை தடவி கொடுத்த அதே கைகள் தாங்க இன்னைக்கு சமயம் பார்த்து உங்க கௌரவத்தை சிதைக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு தோல்விங்கிறது புதுசு கிடையாது. ஆனா நம்பிக்கையை கொடுத்து வஞ்சகம் செய்யற துரோகம் அப்படிங்கிறது இல்லைங்க. அது உங்க ஆளுமையையே கேள்விக்குறியாக்கிருங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா உங்க ஜாதகத்துல 6ஆம் இடமான சத்ருஸ்தானம் மற்றும் 7ஆம் இடமான களத்திரம் மற்றும் கூட்டு தொழில் ஸ்தானம் இப்ப ஒரு ஆபத்தான கிரக கூட்டமைப்புல இருக்குதுங்க. இதனாலதான் நீங்க யாருக்காக உங்க செல்வாக்க விட்டு கொடுத்தீங்களோ, எவருக்காக உங்க சொந்த முன்னேற்றத்தை தியாகம் செஞ்சீங்களோ, அவர்களை இன்று உங்க காலம் முடிஞ்சு போச்சுன்னு ஏளனமா பேசுறாங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, உங்க தாராள மனசும் நான் இருக்கேன்னு நீங்க கொடுக்கிற அந்த வாக்குறுதியும் தான் இப்போ உங்களுக்கு பலவீனமா மாறி இருக்குது. நீங்க புரிஞ்சுக்கோங்க, அப்பத்தான் உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்க செஞ்ச உதவியே இப்போ உங்களுக்கு பிணையா வந்து நிக்குது. இந்த வீடியோ வரிசையில நம்ம முக்கியமான சில விஷயங்களை உடைக்க போறேங்க. குறிப்பா உங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய 3 உறவுகளை பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல பகைமை பாராட்ட கடுமையா இருக்குங்க. சிம்மம் ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை மாத்திக்கோணுங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க. புதன் லாபத்துல இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில லாபம் இரட்டிப்பா கிடைக்குங்க. நீங்க சின்ன பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பயத்தை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. பயம் ஒரு விஷயத்துல நல்லதுங்க, ஒரு விஷயத்துல கெட்டது. எதிர்காலத்தை ஒழுக்கமா அமைச்சுக்கணும் அப்படின்னா பயம் இருக்கணுங்க, அது நல்லதுதான். ஆனா எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல பயம் இருக்கவே கூடாதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள இந்த கட்டளைகளை கடைபிடித்தீங்கன்னு நிச்சயமா உங்களை பாதுகாத்து கொள்ள முடியுங்க. முதலாவது இருக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. கோபப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரி, பழகும் போதும் சரி, இவங்க கிட்ட இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஆலோசனை பண்ணி செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. ரகசியங்களை யார்கிட்டையும் பகிராதீங்க. எல்லாரையும் நம்பாதீங்க. நேர்மையான நண்பர்களை மட்டும் வச்சுக்கோங்க. பொறுமையை வளர்த்துக்கங்க, அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஒரு தீர்மானம் எடுக்கும் போது யோசிச்சு பார்த்து தீர்மானத்தை எடுங்க. பகைவர்களை லேசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. புகழுக்கு அடிமையாயிராதீங்க. பணிவை கத்துக்கோங்க. கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்த்துருங்க. உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க. பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. வேலைகளை பாதியில விட்டுறாதீங்க. பொய் பேசுறத தவிர்த்துருங்க. தீய நண்பர்களை விட்டு விலகிருங்க. தினமும் தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. பெரியோர்களை மதிச்சு நடந்துக்கோங்க. உங்களுடைய அம்மாவுக்கு மரியாதை தாங்க. தேவையில்லாம சண்டை போடாதீங்க. பொறாமை உணர்வை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் பணிவோடையும் நடந்துக்கோங்க. யாரையுமே அவமரியாதையா நடத்த வேண்டாம். உங்களோட பலத்தை வெளிப்படுத்த நேரம் பார்த்து நீங்க செயல்படணும், திட்டமிட்டு செயல்படணும். அப்பத்தாங்க உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் யோசிச்சு செயல்படுங்க. எதிரிகளை கவனிச்சுட்டு இருங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி ரிஸ்க் எடுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி தாங்க. நல்ல வழியில பணம் சம்பாதிக்க கத்துக்கோங்க. பிறரை உதவி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. கடன் வாங்குறதுல கவனமா இருந்துக்கோங்க.
ஆவேச முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்க. நம்பிக்கை துரோகம் யாருக்குமே செஞ்சிடாதீங்க. நேரம் மதிப்பறிந்து செயல்படணுங்க. தீய சிந்தனைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. தேவையில்லாம எந்த இடத்துலையும் நீங்க பேசக்கூடாது. மன அமைதியை காத்து கொள்ளணுங்க. நீங்க தினமும் இறைவனை வழிபாடு செய்யுங்க. யாரையுமே குறை சொல்லி பேச வேண்டாங்க. நல்ல எண்ணத்தோட செயல்படுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறும் சிம்ம ராசியினரே, உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. இந்த மாதம் வீண் அலைச்சல்கள் காரிய தடையெல்லாம் அகல போகுது. சுக்கிரனால தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியும். அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கைகூடும். தேவையான வசதிகள் உண்டாகும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் உயரும். உடல் சோர்வும் மனக்குழப்பமும் நீங்கும். செலவுகள் கட்டுக்குள்ள இருக்குங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும். கூட்டு தொழில இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மை தரும். தேவையான பண உதவி உங்களை தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுறது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்கறத தவிர்ப்பது நன்மை தரும். குழந்தைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க. உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து திருப்தி தரும். மதிப்பும் மரியாதையும் கூடும். கலைத்துறையினர்களுக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமாக அணுகுமுறையை கையாள்றது அவசியம். பணவரத்து அதிகரிக்கும். காரிய தடைகள் ஏற்படலாம். மனசுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். அதை கண்டு நீங்க கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அரசியல் துறையினர்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும். புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். கவனமாக செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. சக மாணவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது. கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சிம்ம ராசிக்கார அன்பு உள்ளங்களே, அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக போகுதுங்க. கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க. ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறைய போகுதுங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிக்க போறீங்க. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே
நிறைவேற போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை நீங்க மீண்டும் தொடங்க போறீங்க. சிலர் புதிய வீட்டுக்கு குடியேற போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் நீங்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மற்றவங்க கிட்ட பேசும்போது நீங்கள் கவனமாக பேசுறது நல்லதுங்க. வீண் அலைச்சலெல்லாம் குறைய போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு திறமையை வெளி உலகத்தில் வெளிப்படுத்த போகிறாங்க. கலைத்துறையினருக்கு கலைத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. வீடு கட்ட போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போறீங்க. உங்க குடும்பத்துல தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பிரகாசமா மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.